தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்மணி உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கலாம் என கருதுகிறேன். ஒவ்வொரு தேர்தலின் போதும் கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவது என்பது இயல்பானது தான். நம்ம பார்த்துருக்குறோம் கடந்த கால தேர்தல் வரலாற்றை. ஆனால் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த 26 சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் தொடர்ச்சியாக இந்த முழக்கத்தை முன்வைத்து வரதை நம்ம பார்க்குறோம். கடந்த தேர்தல்களை ஒப்பிடும் பொழுது இது கொஞ்சம் சற்று அதிகமாக இருப்பதாக கருத்து தெரிவிக்கிறார்கள். ஒன்று. மற்றொன்று, திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி பெற்றுவிடும், அதனால் அதிக இடங்களை கேட்டு பெறுவோம் அப்படின்ற ஒரு கருத்து இதன் மீது தொடர்கிறது. மற்றொன்று, முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மற்றொரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி, அதனால் ஒரு நெருக்கடியை தருகிறார்கள் அப்படின்னு இப்படியான கருத்துக்கள் இதன் மீது தொடர்வதை நம்ம பார்க்குறோம். இப்போ கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், விசிக நம்ம இந்த கருத்தை தெரிவித்து வந்ததை பார்த்தோம். இப்போது இந்திய கம்யூனிஸ்டும் இதை வலியுறுத்துகிறது. எப்படி நம்ம பார்க்கலாம், எப்படி பார்க்குறீங்க திரு தமிழ்மணி? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் ரொம்ப சிம்பிள். 234 சீட்டுங்களுக்கு வேணும்னு ஒரு கட்சி கேட்டால் கூட இன்னொருத்தர் தப்புன்னு சொல்ல முடியாது. விசிகே முந்தையே கேட்டுடுச்சு, சிபிஎம் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க, தீர்மானமே நிறைவேற்றிட்டாங்க. அதான் கரெக்ட், அதான் நானும் சொல்கிறேன். நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், இது ஒரு பூஷ்வா அரசாங்கம்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. இல்லாட்டி நான் சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் தீர்மானத்தை ஞாபகம், இது ஒரு பூஷ்வா அரசாங்கம் தீர்மானம். ரோட்டில் எவனோ கைதட்டலுக்கு பேசுறது அதெல்லாம் இருக்கட்டும். இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதான் ஈஸி டு டிஸ்போஸ் ஆஃப். அதை முதல்ல நான் பதில் சொல்லிடுறேன். அவர் புதுசாக வந்திருக்காரு, ஒரு குரலை ஓங்கி ஒலிக்கிறார். எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், மிகுந்த அமைதியானவர். எனக்கு பசிக்குதுன்னு சொல்லணும்னா கூட 1.5 மணி நேரம் கழிச்சு தான் அதை சொல்லுவேன். அவருடைய இயல்பு தப்பாக நான் ஒன்றும் சொல்லலை. அதை மாதிரி டைப்பு எனக்கு நெருக்கமானவங்க தான். அவர்கள் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், திமுக தான் ஆட்சி என்று கூட இருப்பார்கள். இப்போ ஏதோ ஒரு புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், 3 முறை முத்தரசனுக்கு பிறகு வந்திருக்கிறார். எதையாவது கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்த பேச வேண்டியிருக்கிறது. அதை வைத்து ஒரு வேளை 2-4 கிடைக்குமானால் மகிழ்ச்சி அவர்களுக்கு. ஒருவேளை சிபிஎம் கேட்டு அதிக தீர்மானம் போட்டு நீங்கள் சொன்னது போல் அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டால் ஒரு 7-8 சீட்டு கிடைக்கும் எக்ஸ்ட்ராவாக. அவங்களுக்கு கொடுத்துருக்க வேண்டியது, அதில் 4 கேட்கறதுல நியாயம் இருக்கும். ஆனால் அந்த அடித்தளத்தை போட்டு வைக்கிறார் அவர். அந்த கட்சி கூட்டணியை விட்டு வரமாட்டாங்க. ரொம்ப நான் தெளிவாக இருக்குது. அதில் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நான் இந்த கருத்து ஒரு இங்கே 3 தடவை சொல்லியிருக்கேன் இதே அரங்கத்தில். ஒரு 7-8 மாதமாக பல்வேறு டிவிகளில் சொல்கிறேன். அவங்க வார்த்தைகளாகவே நாங்கள் 1967 திராவிட கட்சிக்கு எங்கள் தோளில் தூக்கி சுமக்கணுமா, ஏன் வார்த்தை இல்லை. செல்வ பெருந்தகை இப்போ இருக்கிறது 7வது கட்சி. பேருக்கு தகுந்த மாதிரி வசதியாக இருக்கார். அதனால் இந்த தடவை விட்டுட்டோம்னா நமக்கு ஒரு அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு வயசுமாச்சு அப்படின்னு ஒரு கருதுறார். அவர் சொல்லிட்டாரு. கார்த்தி சிதம்பரத்தை விட்டு சொல்லிட்டாரு. அவங்க சட்டசபை குழு தலைவர் ராஜேஷ்குமாரா அவரை விட்டும் சொல்லிட்டாரு. ஆனால் அதுவெல்லாம் கிட்டத்தட்ட வெளியே போகணும்னு இவர் சொல்லிட்டாருன்னு சொல்றீங்களே, செல்வ பெருந்தகை தான் அதை சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்ல வரீங்க. நான் நம்புகிறேன். நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு நான் ஒன்றும் செய்ய முடியாது. என் கருத்தை நான், ஏன்னா அவர் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால. ஒரு முன்னாள் தலைவர் திரு அழகிரி, அவருக்கு எவ்வளவு நாள் தான் நம்ம இருக்கிறது. ராஜேஷ்குமார் ஏன் இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னா, இவர்களெல்லாம் இந்த டோனில் பேசும்போது செல்வ பெருந்தகை இல்லை இது தொடர்பாக எங்களுடைய டெல்லி தலைமை எதுவும் சொல்லலை, அவங்க தான் சொல்லுவாங்க அப்படின்னு தான் அடுத்து நான் தான் சொல்ல போகிறேன். ப்ளீஸ்.
அதே தான் கரெக்ட். மத்திய கட்சியை, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய திரும்ப திரும்ப இவர்கள் கேட்டார்கள், வெளியே வந்துடுறோம், அந்த கூட்டணியில் எங்களுக்கு ஒன்றும் திமுக கூட்டணியில் பெரிய மரியாதையும் இல்லை, ஒரு கட்சி நடத்துறதுக்கான வேறு எந்த விதமான வாய்ப்பும் எங்களுக்கு அவங்க அனுமதிக்கிறது இல்லை. எனக்கு தெரியும், நான் பொறுப்பெடுத்துக்கிட்டு இதை சொல்கிறேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி இந்தியாவில் ஒரு 22 எம்பி கீழ்சபையிலையும் ராஜ்யசபையிலையும் ஒரு கணிசமான எம்பியை வச்சு அவங்க கூட இருக்கிற ஒரே ஒரு அரசியல் இயக்கம் திமுக. காங்கிரஸ் கூட மற்ற எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க அவங்கள விட்டு. அவங்களுக்கு ஏதாவது இவன் என் ஃப்ரெண்டு என் கூட தான் இருக்கிறான்னு சொல்லணும்னு சொன்னால் அது திமுக தான். இந்தியா கூட்டணி நீங்கள் ஏற்றுக்கொள்ளலையா? யார் 22 எம்பி யார்கிட்ட இருக்காங்க? இல்லை 22 எம்பி கூட்டம் சார். நான் கூட தான் உங்கள் ஃப்ரெண்டு, நான் உங்கள் ஃப்ரெண்டா? நான் கேட்டேன் சார் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லு, அவ்வளோதான். இதுக்கு மேலே சொல்ல வைக்காதீங்க. நான் அதனால தான் இது கேட்டக்கூடாதுன்னு 22 எம்பியை நான் கணக்கு சொன்னேன். இந்த அளவு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா குரல் கொடுப்பதற்கான கட்சி வெரி அன்ஃபார்ச்சுனேட். அது வேறு பிரச்சனை. அகில இந்திய அளவில் அவர்களுக்கு வேறு யாருமே இல்லை. மம்தா கிடையாது, நார்த் ஈஸ்டில் யாரும் அவங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆள் கிடையாது. எங்கேயுமே இவ்வளவு பலம் பொருந்திய ஆட்கள் அவங்கக்கிட்ட இல்லை. அதனால் விட்டு அவங்க வெளியே வருவதற்கு அவங்க தயாராக இல்லை. சீட்டு கூட கேட்குறேன், கேளு, ஒன்றும் தப்பில்லை, கட்சி நடத்துகிற. அதைத்தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, செல்வ பெருந்தகை கேட்டேன் மறுத்தார்கள். அந்த கேட்டேன் மறுத்தார்களும் இது நான் சொல்லுகிறேன்னு சீட்டு கூட ஆமாம் கேளு. இந்த 2 இணைச்சு பாருங்கள். இதில் 2 இருக்குது. சீட்டு கூட கொடுத்தாங்கன்னா கண்டினியூ பண்ணுறோம். தேர்தலுக்கு பிறகு இது ஒரு அரசியல்வாதியுடைய கணக்கு. முழு மூச்சா தனியாக பெரும்பான்மையோட திமுக ஆட்சி அமைச்சா இருப்போம், அமைதியாக இருப்போம். இல்லை ஒரு 5-10 குறைஞ்சிது ஆட்சி அமைக்கன்னா நாம் எங்களுக்கும் 4 நாக்காளி அங்கே போடு, நாங்கள் அமைச்சராக, தவறு ஒன்றும் இல்லை அரசியலில். எனவே அதைத்தான் இப்போ அவங்க 2006 மீண்டும் திரும்பினால் இந்த முறை விட மாட்டார்கள்னு சொல்கிறீங்க சார். போன முறை கலைஞர் ஏமாற்றிட்டார். என்ன சொன்னார்? பாண்டிச்சேரி ஒன்று சிஎம்ஓ விட்டேன்ல, நான் எம்பி கேட்டேன்னா மினிஸ்டர் கேட்டாடா ஒன்ட்டு, யாருக்கும் பதில் சொல்ல புத்தி வரல. புத்தி இல்லை, சிம்பிள். நான் ரொம்ப பொறுப்பெடுத்துக்கிட்டு அந்த வார்த்தையை சொல்கிறேன். கலைஞர் என்ன கேட்டார்? 2 இடத்துலையும் ஒன்றா நின்னோம். அங்கே நீ சிஎம் ஆகிட்ட, இங்கே நான் சிஎம் ஆகியிருக்கேன். அங்கே நான் கேட்டேன் உன்ட்டு 2 மினிஸ்டர் கேட்டேன், இங்கே ஏன் எட்டி பார்க்குற? அது புத்தி பதில் சொல்கிற அளவுக்கு சூட்டிகையான ஆட்கள் இல்லை, செத்து போச்சு அதோட. இந்த தடவை அவங்க வயசாகிடுச்சு, ஒரு பதவி வேணுங்கிற நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. பிஜேபியும் சும்மா இல்லை. ஏன்னா அதை சைடு ஒரு பக்கம் பதில் சொல்லணும். நம்ம ஒரு சீனியர் பாலிட்டிஷியன் சிதம்பரம் சொல்கிறார், யாரோ அல்ல, இந்திரா காந்தியோடு இருந்தவர், ராஜீவ் காந்தியோடு இருந்தவர், ராகுல் காந்தி யாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறவர். இவ்வளோதான் நான் சொல்லவர். இதை தெரிஞ்சவர் சொல்கிறாரு, ஃபைனான்ஸ் மினிஸ்டர், லா மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டரும் பார்த்தவர். சொல்கிறாரு, மோடியை போல் தலைவரை நான் பார்த்ததே இல்லை. ஏன் வாசகம் இல்லை சார்? மோடியை போன்ற ஒரு தலைவரை, அவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கட்சியை அவங்க கட்சி. இது திருப்பி ஒரு மாதத்துக்கு முந்தைய எல்லா பத்திரிகையிலையும் வந்துச்சு. அதான் ஓப்பனாக சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, வெரி இன்டெலிஜென்ட்டாக காங்கிரஸையும் உடைக்கணும். ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா திமுகவையும் உடைக்கணும். திமுக அங்கே சசி தரூர் போட்டியிட்டு தோத்தாரு தலைவர் பதவிக்கு, அந்த சசி தரூர், நான் எல்லாம் மற்றவங்களுக்கு புரியணும், நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, யாரோ அல்ல, தலைமை பதவிக்கு கார்கேயிடம் போட்டியிட்டு தோற்ற முன்னாள் ஒரு சீனியர் ஆஃபீஸராக இருந்த சசி தரூர். அவர் இங்கே வாப்பா,
நீ இந்தியன் கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி 4 நாட்டுக்கு போயிட்டு வா, உனக்கு ஒரு அந்தஸ்து வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் உன்னை தேவைப்படுறப்ப கூப்பிட்டுக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஸ்டேட்டஸ். இவங்கள அம்மா வாங்க, நீ சிஸ்டர் தங்கச்சி அதெல்லாம் கரெக்டு தான், ரஷ்யாவுக்கு போங்க, நீங்கள் ரெப்ரசன்ட் இந்த இந்தியன் கவர்மெண்ட் பிஃபோர் ரஷ்யா. திமுக எம்பியை சொல்கிறீங்க? ஆமாங்க, சிஸ்டர்னு சொன்னேன்னா அனுப்பிச்சி விட்டாங்க. நான் உறுதிப்படுத்தி இல்லை தப்படுத்திக்கிட்டேன். அதனால் ஒருவேளை திமுகவை உடைக்க வேண்டுமானால் அங்கே ஒரு ஆள் ரெடி பண்ணு சார். அரசியலில் எதுவுமே தவறுன்னு ஒன்று கிடையவே கிடையாது சார். அரசியலில் எது கரெக்டு, எது ஜெயிச்சதோ அது கரெக்டு, எது தோற்றுதோ அது தப்பு, இவ்வளவு தான். பாலிடிக்ஸ் ஹேவ் நோ ரிலேஷன் டு மாரல்ஸ். ஆமாம் சார். அங்கே நீங்கள் போய் ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டு அளக்கிறது, நன்னூல் இதெல்லாம் கதா கலைச்சம் பண்ண முடியாது. இந்த சூழ்நிலையில் தான் இது நடக்குது. இன்னும் உன்னையோடு இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். இப்போ வர்ற அலையன்ஸு இன்னும் ஒரு 3 மாதத்தில் சேஞ்ச் ஆகிடும். பல்வேறு சூழ்நிலைகளில் ஒரு மிக முக்கியமான சூழ்நிலை, தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, யாரோ போட்டதல்ல, திமுக போட்டது அல்ல. தமிழ்நாடு ஹோம் செக்ரட்டரியை வச்சு, இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட ஒரு ஹோம் செக்ரட்டரியை வச்சு வழக்கு யாரும் போட்டதில்லை. அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தோற்று போச்சு 2 ஜட்ஜுக்கிட்ட. என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னாரு. அதை சுப்ரீம் கோர்ட்டில் வச்சு நம்ம இப்போ இருக்கிற தலைமை நீதிபதி மே மாதம்னு சொன்னார். ஒன்றும் பண்ணாதீங்க, நான் விரைவில் கேட்குறேன் அந்த வழக்கை. செப்டம்பர் அந்த வழக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். எடுத்தால் இங்கே இருக்கிற ஹோம் செக்ரட்டரி சொன்னதெல்லாம் அவர் தான் அஃபிடவிட்டே போட்டிருக்கார், அவர் தான் பெட்டிஷனர். ஃபெயில் ஆகிடுச்சுன்னா முதல் பலி ஹோம் செக்ரட்டரி ரிசைன் பண்ணணும். ஒரு பொய் அஃபிடவிட் ஹைகோர்ட்டில் போட்டார். இவர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு இங்கே 2 ஜட்ஜி எழுதிட்டாங்க. அதுக்கு மேலே தான் இப்போ அப்பீல். அது வந்த பிறகு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். நான் வேறு ஒன்றும் தலைவாச்சு. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு 26 மே மாதம் ஒரு புது கூட்டணி உருவாகும். அது ஆட்சி அமைக்கும்.